நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நாம் எவ்வளவு தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளத்தக்க அளவில் கேட்டதும் நடந்ததும் ஒரு சரித்திரத்துக்கு வர விரும்புகிறேன். நமக்கு பதவி வர வேண்டுமானால் அது ஆண்டவராக கொடுத்தால்தான் பதவி. நாமெல்லாம் தேடி போவது பதவி அல்ல, அது நினைக்கவும் நினைக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுத்தால் அது நிலைக்கும். அதுவும் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். ஆண்டவனுக்கு பிரியம் இல்லாவிட்டால் அந்த பதவியும் போய்விடும் என்பதை நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு மந்திரி நல்ல சாமர்த்தியமான மந்திரி. அவருக்கு எல்லா வசதிகளும் என்னென்ன அவர் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருந்தார், கொடுத்தும் இருந்தார் அந்த ராஜா. இதை பார்த்த ஒரு கவிஞர் ஒரு நாள் வேறு நாட்டிலேருந்து வந்து ராஜாவை புகழ்ந்து பாடினார். ராஜாவுக்கு அந்த பாட்டு பிடித்து விட்டது. உடனே அவர் என்ன வேண்டும் கேள் என்று கேட்கபோது, பொன் வேணுமா, பொருள் வேணுமா, எது வேண்டுமாலும் கேளுங்கள், தாராளமாக தருகிறேன் என்று சொன்னபோது, ராஜா, உங்களுக்கு இருக்கிற மந்திரிக்கு எல்லா விதமான சலுகைகளும் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதுபோல் என்னையும் உங்களுடைய மந்திரியாக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ராஜாவுக்கு ஒரு நிமிடம் யோசனை வந்துவிட்டு, இன்னைக்கு ஏன் இந்த ஆசை வந்துவிட்டது என்று சொல்லி, ஓகே பரவாயில்ல, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவரையும் வர சொல்லுங்கள், என்னுடைய மந்திரியும் வர சொல்லுங்கள், நீங்களும் இருங்க என்று 2 பேர்த்தையும் வர சொன்னார். 2 விதமான கடிதங்களை 2 பேர்த்து கையில் கொடுத்து பக்கத்து நாட்டு ராஜாவிடத்தில் போய் இதை கொடுங்கள் என்று சொன்னார். என்ன எழுதிக்கிறது, ஏது எழுதிக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற போது 2 பேரும் அந்த பக்கத்து வீட்டு ராஜா இடத்துல போனார்கள். போனது மட்டுமல்ல, போய் அந்த கடிதத்தை நீட்டினார்கள். நீட்டும்போது அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. ராஜாவுக்கு கோபம் வந்தவுடன் 2 பேர்த்தையும் உடனடியாக அவர் கையை வெட்டுங்கள் என்று சொன்னார். கையை வெட்டுங்கள் என்று சொன்னவுடன் உடனே ராஜாவுக்கு உண்மையான மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை வெட்டுங்கள் என்று சொன்னார். இதனால கையை வெட்டுறதுக்கு என்ன வெட்டுன்னு சொல்கிறேன்னு அந்த புலவர் இருக்கிறார். என்னை வெட்டுங்கள் என்று சொன்னார். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன நடந்தது, அவர் சொன்னவுடன் என்ன எழுதிக்குது என்று சொன்னவுடன் என்னை வெட்டுங்கள் என்று கையை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க என்று அந்த ராஜா, அந்த அண்டை நாட்டு ராஜா கேட்கும்போது, முதல்ல கையை வெட்டினா நான் உங்கள் சீட்டுக்கு ராஜாவாகிடுவேன், 2வது கையை வெட்டினா அவன் எனக்கு மந்திரியாவான் என்று சொன்னவுடன் ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. உடனடியாக பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்று கோரினார். அந்த மாதிரி நேரத்தில் உடனே வந்தார்கள், திரும்ப அந்த நாட்டுக்கே அனுப்பி விட்டார்கள். சரியாக வந்தார்கள். வந்தவுடன் சொன்னார்கள், பார்த்தியா நான் சொன்னது என்ன, நீங்கள் நடந்தது என்ன என்று கேட்டு அந்த ராஜா, பழைய ராஜா கேட்டார். பழைய ராஜா கேட்டவுடன், ஐயா நான் இந்த மாதிரி ஆசைப்பட மாட்டேன், புத்திசாலித்தனமாக அவர் நடந்துட்டார், அதனால் நாங்கள் 2 பேர் தப்பிச்சு வந்துட்டோம் என்று சொன்னார்கள். இதுதான் என்னுடைய மந்திரி, அந்த அறிவும் கூட உனக்கு இல்லையே என்று சொன்னேன். இதே போல் சாலமன் ராஜ்யத்தில் ஒரு குழந்தைக்கு 2 பேர் சண்டை போட்டார்கள். நான் தான் பெற்றவள், நான் தான் என்னுடைய ஒரு குழந்தை தான் என்று பெற்றவள் என்று சண்டை போட்டபோது சாலமன் கரெக்டாக யோசனை செய்து, சரி அந்த உடைவாளை எடுத்து வாருங்கள், நான் குழந்தையை வெட்டி தர்றேன், ஆளுக்கு பாதி வச்சுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த பெற்ற மனம் பித்தும்பாங்களே, பெற்ற வயிறு எரியும் சொல்லுவாங்களே, அந்த தாய் வேண்டாம், அவகிட்டையே கொடுத்துருங்க, அந்த குழந்தை புழைச்சாவது இருக்கு என்று சொல்லும்போது உண்மையான தாயை கண்டறிந்தார். உண்மையான தாயிடத்தில் அந்த குழந்தை ஒப்புவிக்கப்பட்டது. இதுதான் சரித்திரங்கள். நாம் எப்படி இருக்கணும், நாம் ஞானத்தோடு இருக்கணும், எதை செய்தால் ஞானத்தோடு இருக்கணும், பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, பதவி நம்மை தேடி வர வேண்டும் ஒழிய பதவியை நாம் தேடி போகக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?